எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே வேலை செய்கின்ற தாதியர்களுடைய இருக்கின்ற இடம், அவர்களுடைய சம்பளம் மிகப்பெரிய ஒரு முரணான பிற நிலைமைக்கு போய்கொண்டிருக்கிறது. உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், மருத்துவத்துறையாக இருக்கட்டும், தாதிய துறையாக இருக்கட்டும், அவர்களுடைய சம்பளம் என்பது அவர்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் மட்டுமில்லை, அவருடைய மானம் போன்றது. ஒரு வைத்தியருடைய சம்பளத்தை ஓட்டி என்பதை 80ஆல் பிரிப்பதை நீங்கள் 120ஆல் பிரித்திருக்கிறது என்பது எங்களுடைய பிரிஸ்டீஜ், அதாவது எங்களுடைய வைத்தியர்களுடைய மான பிரச்சனை. மற்றும் ஒரு வைத்தியரால் வாழ முடியாது என்று இல்லை, அவர்களால் எந்த நாட்டிலுமே போய் வாழ முடியும். அதே நேரம் அங்கே யாழ்ப்பாணம் வைத்தியசாலையிலே பெண்களுக்கான ஒரு நிரந்தரமான குவார்டர்ஸ் இல்லை. அது புதிதாக பெண் தாதியர்கள் எடுத்துக்கொள்ளப்படும் போது உங்களுக்கு தெரியும், ஒரு வைத்தியசாலை எடுத்துக்கொண்டால் அந்த வைத்தியசாலை இயங்குவது வைத்தியர்களால் அல்ல, வைத்திய அதிகாரிகளால் இல்லை. அந்த வைத்தியசாலை இயங்குவது வைத்திய தாதியர்களால். அவர்கள் தான் 24 மணித்தியாலவும் அங்கே நிற்கிறார்கள். அதை விட ஒன்று சொல்லுகிறேன், நாங்கள் இன்டர்ன் எனப்படுகின்ற உள்ளக பயிற்சிகளுக்கு போகும்போது எங்களுக்கு சொல்லித் தருவது வைத்திய தாதிகள். உங்களுக்கு தெரியும், சில மருந்துகளோட டோஸ் எங்களுக்கு பாடம் இருக்காது. எல்லா நேரமுமே பிஎன்எஃப் எனப்படுகின்ற புத்தகத்தை எடுத்து வாசித்து சொல்லலாது. அப்போது மிஸ் மாரிடம் தான் கேட்போம், மிஸ் இந்த டோஸை கொஞ்சம் சொல்லுங்க. ஏனென்றால் அந்த அளவுக்கு ஒரு வைத்தியசாலையிலே ஒரு வார்டு ஒன்றினை ரன் பண்ண தேவையானவர்கள் தாதியர்கள். ஆனால் தாதியர்களை நாங்கள் மறந்திருக்கிறோம். முக்கியமாக தாதியர்களுடைய சம்பள பிரச்சனை தொடர்பாக யாருமே கதைக்கவில்லை.